இனிப்பான ஒரு நல்ல நாள். மேஷராசிக்கு இனிப்பான செய்திகள் வருகின்ற ஒரு நாளாகவும் இந்நாள் இருக்கும். சாப்பிடுவதற்கு மட்டுமல்ல ஸ்வீட் செய்தியும், ஒரு ஸ்வீட் நியூஸ் உங்களுக்கு கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்கும். தெய்வ வழிபாட்டிலே மனம் அதிகமாக ஈடுபடுகின்ற ஒரு நாளாக இந்நாள் இருக்கும். மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறுவதற்கு முன்னோடியாக ஒரு சில விஷயங்கள் நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான நாள். ரிஷப ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. மிகவும் மகிழ்ச்சியாக இந்த தீபாவளி பண்டிகை இந்நாளிலே நீங்கள் கொண்டாடுவீர்கள். உற்றார் உறவினர் உடன் பிறந்தவர்கள் யாரெல்லாம் உங்களோடு சற்று சரியாக பேசாமல் எட்டி நின்று கொண்டிருந்தார்களோ அவர்களெல்லாம் கிட்ட வந்து உறவாடுவார்கள். அனைவரையும் அன்பு கரம் நீட்டி நேசக்கரம் நீட்டி வரவேற்று அரவணைத்துக் கொள்வீர்கள். சுற்றம் சூழ மகிழ்ச்சியாக பண்டிகையை கொண்டாடும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்றாக சேருகின்ற ஒரு நாளாக உங்களுக்கு இது ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாக இந்நாள் விளங்கும். கருத்து வேறுபாடு கொண்டவர்களெல்லாம் மீண்டும் நல்லிணக்கம் பெறுகின்ற ஒரு நாளாக இந்நாள் இருக்கும். மிதுன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவது மட்டுமல்லாமல் உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலே ஏதேனும் ஒரு பொருளாதார ரீதியான ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்நாளிலே இருக்கிறது. உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும். நல்ல தகவல்கள் வந்து சேரும். உற்றார் உறவினர் உங்களோடு ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக பண்டிகையை கொண்டாடி தங்களது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வார்கள். தூர தேசத்திலே உங்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் யாரேனும் வசித்து கொண்டிருந்தால் அவர்களோடு நீங்கள் நீண்ட நேரம் பேசி மகிழ்வீர்கள். நன்மைகள் மிக பெரிய அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். கடக ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். இந்த தீபாவளி திருநாளிலே உங்களுடைய செல்வ செழிப்பு மேம்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறது. தீபாவளி அன்று செல்வ செழிப்பு ஏற்பட வேண்டும் என்பதற்காக அனைவரும் பிரார்த்தனை செய்து கொள்வார்கள். தீபாவளி என்பதே லட்சுமி கடாட்சம் எங்கும் பொங்க வேண்டும் என்பதற்காக வழிபடுகின்ற ஒரு நாள். இந்நாளிலே கிரக நிலவரமும் உங்களுக்கு மிகவும் அனுகூலமாக இருக்கிறது. ஆகவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். செல்வ செழிப்பு ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்நாள் விளங்கும். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மிகப்பெரிய சாதனைகளை எல்லாம் நீங்கள் செய்வீர்கள். அந்த சாதனைகளை நினைத்து நினைத்து நீங்களே மகிழ்ச்சி அடைவீர்கள். அற்புதமான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். உங்களுடைய பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். மனதிலே மகிழ்ச்சி அலை பொங்கி எழுகின்ற ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த தீபாவளி திருநாள் உங்களுக்கு விளங்கும். கன்னி ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மகிழ்ச்சி அலை வீசுகின்ற நாள். ராசியிலேயே சந்திரன் பகல் 11:55 வரையிலே இருக்கிறது. அதன் பிறகு 2ஆம் இடமாகிய துலாமிற்கு சென்று அங்கே சுக்கிரன் சூரியனோடு சந்திரன் இணைகிறது. இந்நாளிலே உங்களுடைய ஆசைகள் பல நிறைவேறும். அனைத்து விதமான விருப்பங்களையும் நிறைவேற்றிக் கொள்கின்ற ஒரு நாளாக இந்நாள் இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். இந்நாளிலே உங்களுக்கு வரவு இருக்கும். பொதுவாக தீபாவளி என்றாலே ஒரு செலவு வைக்கும் பண்டிகை என்று சொல்வார்கள். தீபாவளி அன்னைக்கு தான் ரொம்ப செலவாகும் எல்லாருக்கும். ஆனால் கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி கூட ஏதோ ஒரு வரவு ஏற்படும். இன்றைக்கி ஆஃபீஸும் இருக்காது. எப்படி வரவு ஏற்படும் என்று தெரியவில்லை. ஆனால் கிரக நிலவரப்படி கண்டிப்பாக இந்த நாளிலே கன்னிராசிக்காரர்களுக்கு ஏதேனும் ஒரு வரவு, எதிர்பாராத ஒரு இன்கம் வரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். துலா ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக விளங்கும். பெரும்பாலும் துலா ராசிக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்திலே பிறந்தவர்களாக இருந்தால் தீபாவளி நேரத்தில் தான் பிறந்த நாள் வரும். ஏன்னா தீபாவளிங்கிறது துலா ராசியிலே சூரியனும் சந்திரனும் ஒன்றாக சேரும் பொழுது வருகின்ற ஒரு பண்டிகை. ஆகவே துலா ராசியில் பிறந்தவர்கள் தீபாவளி அன்று பிறந்திருப்பார்கள்.
அல்லது தீபாவளிக்கு முந்தைய நாள் அல்லது அடுத்த நாள். ஐப்பசி மாதத்தில் துலா ராசியில் பிறந்தவர்களாக இருந்தால் இப்பொழுது தங்களுடைய பிறந்த நாளையும் தீபாவளி பண்டிகையும் சேர்ந்து கொண்டாடுவார்கள். சித்திரை, சுவாதி இந்த நட்சத்திரங்களில் தான் தீபாவளி பண்டிகை வரும். இந்த சுவாதி நட்சத்திரத்தை பற்றி தான் இப்போ நான் நட்சத்திர கோயில்கள் பகுதியிலே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் தீபாவளி என்று பிறந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு தினம் தினம் தீபாவளி, நீ சிரித்தால் தீபாவளி என்று அவர்களை பார்த்து சொல்லலாம். அப்படி ஒரு உற்சாகமான ஒரு வாழ்க்கையை பெற்றவர்களாக இருப்பார்கள். அதிலும் இந்த நாளிலே பிறந்த நாளும் சேர்ந்து வந்தால் அந்த உற்சாகம் இரட்டிப்பாகும். நன்மைகள் பெருகி வருகின்ற ஒரு நாள், நலன்கள் தேடி வருகின்ற ஒரு நாள், உள்ளங்கள் மகிழ்ந்து திளைக்கின்ற ஒரு நாள், அற்புதமான மங்களகரமான விஷயங்கள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக துலா ராசிக்கு இந்நாள் விளங்கும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சி திருநாளாக இருக்கும். இது தீபாவளி திருநாள் மட்டுமல்ல, உங்களுடைய தொழிலிலே இது ஒரு வெற்றி திருநாளும் கூட என்று சொல்லலாம். தொழிலிலே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைய வேண்டும் என எதிர்பார்த்து கொண்டிருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி பட்டாசு வெடித்து உங்களுடைய வெற்றியை கொண்டாடுவார்கள். மற்றவர்கள் நீங்கள் தீபாவளி பண்டிகையை கொண்டாடுகிறீர்கள் என்று நினைத்து கொண்டிருப்பார்கள். ஆனால் நீங்கள் தீபாவளியை மட்டும் கொண்டாட மாட்டீர்கள், உங்களுக்கு கிடைத்துள்ள ஒரு மிகப்பெரிய வெற்றியையும் சேர்த்து கொண்டாடுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு வெற்றி திருநாளாக இந்த நாள் விருச்சிக ராசிக்கு இருக்க போகிறது. தனுசு ராசிக்கு இது ஒரு மிகப்பெரிய நன்மை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக விளங்குகிறது. நன்மைகள் என்றால் சாதாரணமாக வார்த்தைகளால் விவரித்து சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்காது, அது மிகப்பெரிய அளவிலே இருக்கும். அவரவர் ஜனனகால ஜாதகத்திலே நல்ல தசாபுக்தி நடைபெறுமேயானால் அந்த வெற்றி மிக பெரிதாக இருக்கும், நன்மைகள் மிக பெரிதாக இருக்கும். ஆகவே இந்த நாள், இந்த தீபாவளி திருநாள் தனுசு ராசிக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை நடைபெறும் நல்ல நாள். மகர ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. மகிழ்ச்சி அலை பொங்கி எழுகின்ற ஒரு நாள், திருமண தடை விலகுகின்ற நாள், திருமண வயதிலே உள்ளவர்களுக்கு திருமணம் இந்நாளிலே நிச்சயிக்கப்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறது. யாருக்கு மாப்பிள்ளை யாரோ, அவர் எங்கே பிறந்திருக்கிறாரோ என தேடிக்கொண்டிருப்பவர்கள் இங்குதான் இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளும் நாளாகவே இந்நாள் இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கை துணையை முதலாக சந்திக்கக்கூடிய நாளாகவும் இந்நாள் இருக்கலாம். திருமணத்திற்கான நேரம் நெருங்கி வந்து விட்டது. அடுத்த தீபாவளி ரொம்ப பேருக்கு, மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் தலை தீபாவளியாக இருக்க போகிறது என்பதை உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன். கும்ப ராசிக்கு இந்நாளிலே நண்பகல் 12 மணி வரையிலே சந்திராஷ்டமம் இருக்கிறது. ஆகவே கும்பராசி குழந்தைகளெல்லாம் பட்டாசு வெடிக்கும் பொழுது பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். மதியத்திற்கு பிறகு உங்களுக்கு உற்சாகமான நிகழ்வுகளெல்லாம் நடைபெறும், பல பாராட்டுகளை பெறுவீர்கள். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும். ஒரு சிலருக்கு பெரிய தொகை மாலை நேரத்திலே கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். மீன ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சி திருநாளாக இந்த தீபாவளி பண்டிகை விளங்குகின்றது. தொட்டதெல்லாம் பொன்னாகும் அளவிற்கு மிக சிறப்பான ஒரு நேரம் இப்பொழுது மீனத்திற்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த நல்ல நேரத்திலே இப்பொழுது வருகின்ற இந்த தீபாவளி பண்டிகை உங்களுக்கு மேலும் சில நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும். தங்கத்திலே முதலீடு செய்யும் எண்ணம் ஒரு சிலருக்கு ஏற்படும். தங்கம் என்பதே குருவை வைத்து சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம். குருவிற்கும் தங்கத்திற்கும் தொடர்பு உண்டு. குருவிற்கு பொன்னவன் என்று ஒரு பெயரே உண்டு. ஆகவே குருவின் வீடான மீனத்திலே பிறந்தவர்களுக்கு 2ஆம் இடமாகிய வாக்குஸ்தானத்திலே செவ்வாய் வீட்டிலே இப்பொழுது குரு இருக்கும் பொழுது தங்கத்திலே முதலீடு செய்வது, தங்கத்தால் நன்மை பெறுவது போன்றவையெல்லாம் நிகழும். இந்த நாள் லக்ஷ்மி பூஜை செய்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நாள் என்பதால் இந்நாளிலே மாலை நேரத்தில் நீங்களும் லக்ஷ்மி பூஜை செய்ய வேண்டும். பகல் 11:55 முதல் சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. ஆகவே காலை நேரத்திலே நீங்கள் யாராவது முக்கியஸ்தர்களை சந்தித்து
தீபாவளி வாழ்த்து தெரிவிக்க வேண்டுமானால் 12 மணிக்குள்ளாக அவர்களை எல்லாம் சந்தித்து விடுங்கள். நன்மைகள் அதிகமாக நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்நாளின் முற்பகுதி விளங்குகிறது. அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த தீபாவளி வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன்.